பாப்பா நகை விலை என்ன 1,20,000 போயிடுச்சு. பிச்சை எடுக்க மாதம் 2,000 ரூபா நகைச்சீட்டு போட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தா பஞ்சு மில்லில் வேலை பார்த்து போன தடவை வந்து காப்பவனுக்கு கொஞ்சம் கூட எடுத்தோம் போன தீபாவளிக்கு. இந்த தீபாவளிக்கெலாம் 1 கிராம் கூட எதிர்பார்க்க முடியாதாட்டிருக்கு. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. எனக்குலாம் காலைல அழுகே வந்து பின்ன என்ன என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறவங்கெல்லாம் 20 பவுன் 10 பவுன் எப்படி சாத்தியமாகும்? இப்போ போய் பொண்ணு கேட்க போனால் கூட பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த காலம் வந்துருச்சுங்க. வரதட்சணை கேட்ட காலம் போய் கேளு. அவனுக்கு தீபாவளிக்கு இப்போ மோதிரம் போடணும், தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு செய்யணும், அவன் பிள்ளை பிறந்தா அவன் பிள்ளைக்கு செய்யணும். நகை விலை இப்படி போகுது. 1,20,000 ரூபானா எங்களை மாதிரி இல்லாதவங்க ஒரு அன்றாட மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு காட்டு வேலைக்கு போகிறவங்க எப்படி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லாமே சரிதான்ப்பா. ஆனால் மில்லில் சம்பளம் ஏற்ற மாட்டேங்கிறாங்களே. கம்பெனியில் அதுக்கு தகுந்த சேலரி கொடுத்தா தானே ஆகும். அதே இதில் தான் இருக்குது. 10 ரூபா வருஷத்துக்கு 10 ரூபா ஏற்றுவாங்க, 20 ரூபா ஏற்றுவாங்க. அதனாலதான் என்னை மாதிரி வீட்டிலே இருந்துக்கணும். அதை விட காசு துப்புவாங்க. வீட்டில் இருந்து என்ன ஒன்று சொல்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ.